தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 5/3/2025 புதன்கிழமை பரணி நட்சத்திரம் காலை 6:50 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம். திதிகளிலே சஷ்டி திதி அப்படிங்கிறது மிக அற்புதமான திதி. முருகப்பெருமானுக்கு வந்த திதி. ஒவ்வொரு திதிக்கும் எப்படி எப்படி குணாதிசயம் இருக்கும்னே அந்த காலத்தில் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. விதியை மாற்றுகின்ற ஆற்றல் திதிக்கு உண்டு. சஷ்டிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பழமொழி உண்டு, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது நாளடைவில் மாறி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு வந்துருச்சு. கல்யாணக்கார வீட்டுக்கு போகிறோம், கல்யாணங்களில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போது முதல் நாள் வரைக்கும் அந்த சாம்பார் இருக்கும், நமக்கு ஊற்றுற போது சாம்பார் இருக்காது. அப்போ கேட்பாங்க, என்ன சாம்பார் இல்லைன்னு. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும், போய் மோந்துக்கிட்டு வா அப்படிம்பாங்க. உடனே அவர் கொண்டுக்கிட்டு வருவார், திரும்ப நமக்கு வைப்பாங்க. இப்படி இந்த சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வருங்கிறது நாளடைவில் மாற்றப்பட்ட பழமொழியாக போச்சு. இப்படி சஷ்டி திதிகளில் விரதம் இருந்தோம் அப்படின்னா, சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னா, அகப்பையினா கருப்பை, உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுடைய அந்த கருப்பையிலே குழந்தை உண்டாகும்னு அர்த்தமா. இப்படி ஒவ்வொரு பழமொழி ஒவ்வொரு திதிகளுக்கும் கூட சில விளக்கங்கள் எல்லாம் இருக்கு. பொதுவா நீங்க தெரிஞ்சுக்கக்கூடியது என்னன்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ரொம்ப முடியாம சீரியஸா இருக்காருன்னு வச்சுங்க. அவர் சீரியஸா இருக்கிற போது அவருடைய முன்னோர்கள் அந்த திதியில இறந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க முன்னோர்கள் கூட்டிக்க போறாங்க, அந்த திதி வருது, அது தாண்டினா தான் இவர் பிழைப்பாருன்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா, கை பார்க்க வந்தவங்க, அவங்களுடைய தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் இந்த திதியில இறந்துருக்காங்க, அந்த திதி வந்துச்சு அப்படின்னா அவரை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆகையினாலே திதி தாண்டட்டான் நான் உங்களுக்கு முடிவு சொல்றோம்னு சொல்லுவாங்க. ஆகையினாலே தான் விதியை மாற்றுகின்ற ஆற்றல் திதிக்கு உண்டு. இந்த விதியும் திதியும் மாறிய இடம் எந்த இடம்? அது ஒரு அற்புதமான கஷேத்திரம் இருக்கு. அதை பெரிதொரு முறை உங்களுக்கு சொல்றேன். சரி, பஞ்சமியில பிறந்தா வீரமும் விவேகமும் இருக்கும். பஞ்சமி யாருக்கு வந்ததுன்னா, வைரவருக்கும் உகந்தது, வராகிக்கும் உகந்தது. இந்த பஞ்சமி திதி பார்த்து நீங்க வைரவரையோ வராகியோ கும்பிட்டா நெஞ்சமகிழும் சம்பவம் நிறையவே நடைபெறும். அடுத்துதான் சஷ்டி, இன்னைக்கு உள்ள திதி. இந்த சஷ்டி திதி போராடி முருகன் வெற்றி பெற்ற திதி. ஆகையினாலே வாழ்க்கையில கந்தஷ்டின்னு பார்த்திருப்பீங்க, ஐப்பசி மாதம் வரும். முருகன் போராடி சூரசம்ஹாரம் செய்து வெற்றி பெற்றார்ல, சக்திவேல் வாங்கி. ஆகையினாலே சஷ்டியில பிறந்தாலே நிறைய போராட்டம் இருக்கும். ஆனா அவர்களுக்கு அரச போகம் உண்டு, அரச பதவி உண்டு, செல்வாக்கெல்லாம் உண்டா. ஆனால் எப்படிப்பட்ட வழிபாடை வைத்துக் கொள்ள வேண்டும்? தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியை பாருங்கள், சொல்கிறேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேஷராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 12:30 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறார். சந்திரன் உங்கள் ராசிக்குள் பகல் 12:30 வரை இருக்கின்ற பொழுது மனம் தெளிவாக இருக்கும், தீர்க்கமாக முடிவெடுப்பீர்கள். சுகாதிபதி சந்திரன், சுகங்களும் சந்தோஷங்களும் வரும், வருமானம் உயரும், வாழ்க்கை தரமும் உயரும், செல்வாக்கு மிக்கவர்களை சந்தித்து உங்களுடைய குடும்ப முன்னேற்றம் கருதியோ தொழில் முன்னேற்றம் கருதியோ பேசி முடிவெடுப்பீர்கள். இன்று மிக மிக இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 12:30 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். குருச்சந்திர யோகம் இன்று செயல்பட போகின்றது. எனவே கருத்து வேறுபாடுகள் அகலும், கவலைகள் தீரும், நினைத்தது நிறைவேறும். கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்த முயற்சி கைகூடலாம். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். இல்லத்திலேயும் சரி உள்ளத்திலேயும் சரி அமைதி கிடைக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரப்போகிறது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 10ஆம் இடத்திலே புதன் ராசிநாதன் நீச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது சங்கடங்கள் அதிகரிக்கும், சந்தோஷங்கள் கொஞ்சம் குறையும், உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தெம்பு குறையலாம், வைத்திய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் கூடுதலாகவே இருக்கும். தொழில் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருந்த தொழில் கொஞ்சம் பின்னோக்கி செல்ல இயலும். கடன் சுமை கூடிக்கொண்டு செல்கிறதே, கரைந்து கொண்டிருக்கிறதே சேமிப்பு என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்று சஷ்டி விரதம். நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. வழிபாட்டு மூலமாக உங்கள் வளர்ச்சியை நீங்கள் கூட்டிக் கொள்ள இயலும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் 12இல் மறைந்து விட்டது. எனவே கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலவில்லையே, பலவிதமான இடையூறு சக்திகள் இருக்கிறதே. அரசியலாக இருந்தாலும் சரி, பொதுநலமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, குறுக்கீடு சக்திகள் வந்து கொண்டிருக்கிறதே என்றெல்லாம் கவலைப்பட்டிருப்பீர்கள். இன்று சஷ்டி. எனவே இந்த முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபடுங்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்றும் வழிபட்டு வரலாம், அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்றும் வழிபட்டு வரலாம். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். நண்பர்கள் கூட பகையாகும் நாளாக இருப்பதனாலே நீங்கள் மன துணிவோடு செயல்படுவது நல்லது. எதையும் திட்டமிட்டு செய்தால் வெற்றி காணலாம்.
சிம்மராசி நேயர்களே, 7ஆம் இடத்திலே சூரியன் உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், வசதிகள் பெருகும், கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள், காரிய வெற்றிக்கு மாற்றினத்தவர்கள் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும். அஷ்டமத்திலே ராகு சுக்கிரனோடும் புதனோடும் இருப்பதனாலே அலைச்சல் உண்டு என்றாலும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். நீண்ட தூரத்திற்கான பயணங்கள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகள் கூட உங்களுக்கு ஆச்சரியமளிக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 12:30 வரை சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. மனதுக்குள் ஏதோ ஒன்று நெருடல் இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, செல்போன் பேச்சால் சில சிக்கல்கள் வரலாம். சக ஊழியர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே சலசலப்புகள் ஏற்பட போகின்றது. உத்தியோகத்திலே பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். மேலதிகாரிகள் அவர்கள் சொல்வதை கேட்பார்கள், இதை விட உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டார்கள். எனவே மனத்துணிவும் கொஞ்சம் குறையும். எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கலாம். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முருகப்பெருமானையும் வழிபட வேண்டும். முன்னேற்ற பாதையில் இருந்த சர்க்கிள்கள் அகல நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, பகல் 12:30க்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் கலகலப்பாக இருக்கும், மாலையில் சலசலப்பாக இருக்கும். எதையும் நீங்கள் நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது. வீடு மாற்ற சிந்தனைகளும் நாடு மாற்ற சிந்தனைகளும் உத்தியோக மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கலாம். உத்தியோகத்தில் கூட எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். பக்கத்தில் இருப்பவர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதனால் பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளாலும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பாகப்பிரிவினைகள் கொஞ்சம் இழுபறி நிலையில் தான் இருக்கும். எதை நீங்கள் இன்று செய்ய நினைத்தாலும் சந்திராஷ்டமம் என்பதால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வதே நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் நாள். பக்கபலமாக இருக்கும். நண்பர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் உயரும். புதிய சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்து படுத்தவர்களின் உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. குருவினுடைய பார்வை ராசியில் பதிவதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையை செவ்வனை செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். நேற்று செய்ய மறந்த காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்ல, குடும்ப நலன் கருதி பயணம் ஒன்றையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். இன்று சஷ்டி விரதம். உங்கள் ராசிநாதனோ செவ்வாய் முருகப்பெருமானுக்கு உகந்த கிரகம். எனவே இன்று நீங்கள் முருகப்பெருமானை உடன்போடு உருகி கவசம் பாடி வழிபட்டால் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு 6ஆம் இடத்திலே குருவும் 7ஆம் இடத்திலே செவ்வாயும் 3ஆம் இடத்திலே சூரியன் சனியும் இருக்கின்றதனாலே மற்றவர்களை நம்பி செய்த காரியங்களால் மனக்கலக்கம் ஏற்படும். மந்தன் சனியால் உங்களுக்கு விரயங்களும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதுவும் சகோதர வழியில் விரயங்கள் ஏற்படலாம். அதே நேரத்தில் நேற்று நீங்கள் செய்ய நினைத்த காரியத்தை இன்று நீங்கள் செய்ய முன் வருவீர்கள். இருந்தாலும் அதிலும் தடைகள் ஏற்படும். தடைகளும் தாமதங்களும் ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் அதற்கு காரணம் சனியினுடைய ஆதிக்கம். சனி 2ஆம் இடத்திற்கு அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். வெற்றிகள் ஸ்தானத்தில் சகாயஸ்தானத்தில் ஒரு கிரகம் பலம் பெற்றிருந்தாலும் கூட பகை கிரகத்தோடு சேர்ந்திருப்பதனாலே இன்று வெற்றி கிடைப்பது அரிது. எனவே நீங்கள் போராடித்தான் வெற்றி பெற இயலும். எனவே நம்பிக்கையோடு நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நல்லது நடக்கும். மகர ராசி நேயர்களே, குரு பார்வை உங்களுடைய குழப்பங்களை தீர்க்கும். குதூகலம் கூடும். பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். பாராட்டு மழையில் நனையப் போகின்றீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அது மட்டுமல்ல, வியாபார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி உங்களுக்கு உண்டு. கணிசமான தொகை கைகளிலே புரளும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, கூட இருப்பவர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கின்ற நாள். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். சொத்துக்கள் வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு அதில் அக்கறையும் கூடும். அதன் மூலமாக உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். 2ஆம் இடத்திலே ராகு. திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எதிர்பாராத விதத்திலே உங்களுக்கு இன்றைக்கும் நீங்கள் கொடுத்த கடன் இன்றைக்கு உங்களுக்கு வசூலாகி உங்களுக்கு பரவசத்தை ஏற்படுத்தலாம். அது மட்டுமல்ல, 2ஆம் இடத்திலே புதனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே திடீரென ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கோ உங்களுக்கோ. மீனராசி
மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சுக்கிரனும் வியாழனும் பரிவர்த்தனை, ராசிநாதன் பரிவர்த்தனையாக இருக்கின்ற பொழுது பெருமைகள் குவியும், பிறரால் பாராட்டும் புகழும் உங்களுக்கு வந்து சேரும். அலுவலக பணி துரிதமாக நடைபெறும். அலுவலகத்திலே உங்களுக்கு உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பார்த்து வியந்து பதவி உயர்வு கொடுக்கலாமா என்று கூட சிந்திப்பார்கள். அதே நேரத்தில் பிரிந்து வேலை பார்த்த தம்பதியர், கணவன் ஒரு இடத்தில் மனைவி ஒரு இடத்தில் வேலை பார்த்து வந்தால் நீங்கள் இருவரும் ஒரே இடத்தில் இணைந்து வேலை பார்க்க எடுத்த முயற்சி இன்று வெற்றி பெறும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கின்றது. தொழில் வியாபார போட்டிகள் அகலும், விரோதங்கள் விலகும். இந்த நாளில் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஒரு மங்கள செய்தி வரப்போகிறது. இந்த நாள் இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.